மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். மதியை இழந்து தீய வழியிலே நீ நடந்தால் வரும் கோபம் அறிந்திடாயோ. மதியை இழந்து தீய வழியிலே நீ நடந்தால் வரும் கோபம் அறிந்திடாயோ.
நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்தேசுவுக்குள் எனக்கு அன்பான உடன் விசுவாசிகளே, இந்த காலை தியானத்தின் வழியாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய காலை தியானத்திற்கு ஆதாரமாய் தெரிவு செய்த திருமறையின் வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 90ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். நாங்கள் எங்கள் வாழ்நாட்கள் எல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய கிருபை ஒரு புதிய நாள். அந்த கிருபையின் அடிப்படையிலே இந்த புதிய நாளுக்குள்ளாய் நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் சங்கீதக்காரன் பாடுகின்ற வண்ணமாய், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் என்று சொல்லி பாடுகிறார். நேரத்தின் அருமையை கிறிஸ்தவ இளைஞர்களுக்கு உணர்த்த விரும்பிய ஒரு போதகர் வாலிபர் கூட்டம் ஒன்றில் 25,550 என்ற எண்ணை ஒரு போர்டிலே எழுதினார். அதை பற்றி ஒன்றும் கூறாமல் அவர் தன்னுடைய உரையை நிகழ்த்தி கொண்டிருந்தார். அங்கிருந்து இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி, இது என்ன எண், எதற்காக இந்த போதகர் அதை எழுதியிருக்கிறார், 25,550 எதனை குறிப்பிடுகிறது என்று சொல்லி பலருக்கு பலவிதமான கேள்விகள். இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையை ஒரு வாலிபன் குறுக்கிட்டு அந்த போதகரிடத்தில் இந்த எண்ணினுடைய அர்த்தம் என்ன என்று கேட்கிறார். அதற்கு அந்த போதகர், 70 ஆண்டுகள் ஒரு மனிதனுடைய சராசரி வயதாக இருக்கிறது. அந்த 70 ஆண்டுகள் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அவன் வாழ்கிற நாட்களுடைய எண்ணிக்கை 25,550 என்று கூறினாராம். ஒருவேளை 70 ஆண்டுகள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு நீளமான ஒரு நேரமாக இருக்கலாம். அதையே 25,550 என்று நாட்களின் அடிப்படையில் சொல்லுகின்ற பொழுது அது எவ்வளவு ஒருவேளை குறுகிய காலங்களாக இருக்கிறது என்று சொல்லி நமக்குள்ளாக அந்த சிந்தனை உருவாகலாம். ஜப்பானியர்கள் காலத்தை வினாடிகளிலே கணக்கிடுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அருட்கொடையான காலங்கள். 70 ஆண்டுகள் என்று சொல்வதும் 25,550 நாட்கள் என்று சொல்வதும் எது எளிதானதாக இருக்கிறது என்பதை இந்த நாளிலே நாம் சிந்திக்க வேண்டும். ஒருவேளை நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நாளுமே மிக முக்கியமான நாட்கள் தான். அந்த நாட்கள் கடவுளுடைய கிருபையால் நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற நாட்கள் என்பதுதான் மிக முக்கியமான செய்தியாய் அமைந்திருக்கிறது. அதனால்தான் சங்கீதக்காரன் இங்கே பாடுகிறார், நாங்கள் எங்கள் வாழ்நாட்கள் எல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். கடவுளுடைய கிருபை இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே எதையும் சுதந்திரித்து கொள்ள முடியாது. 12வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு பொதித்தரலும் என்பதையும் சங்கீதக்காரன் பாடுகிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய கிருபை, அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் போதிக்கப்படுகின்றோம். அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால் கடவுளுடைய கிருபை, அந்த கடவுளுடைய கிருபையை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால் நாம் அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்பதன் வழியாகத்தான். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையைப் போல் இருக்கிறதே என்று சொல்லப்படுகிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆகவே கடவுளுடைய அருட்கொடை என்பது ஒவ்வொரு நாளும் இந்த காலை நேரத்தில் கடவுளுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். கடவுளுடைய கிருபை என்பது மாத்திரம்தான் ஒவ்வொரு நாளையும் நமக்கு கொடுக்கக்கூடியதாய் அமைந்திருக்கிறது. ஆகவே அந்த கிருபையின் காலங்களை, கிருபையின் வாழ்வை, ஆசீர்வாதத்தை இந்த நாளில் பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். சர்வ துதி ஸ்தோத்திரங்களுக்கு பாத்திரராய் இருக்கிற எங்கள் அன்பின் கடவுளே, மனமகிழ்ச்சியான காலை நேரத்திற்காய் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை படைக்கின்றோம்.
இந்த நாளின் செயல்பாடுகள் உடைய திருக்கரத்திற்குள்ளாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். கர்த்தர் தாமே உம்முடைய கிருபையால் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தருளும்படியை மன்றாடுகின்றோம். இந்த நாளில் நாங்கள் செய்வதாய் திட்டமிட்டிருக்கிற எல்லா பணிகளையும் ஆண்டவரே உம்முடைய திருப்பாதத்திற்குள்ளாய் அர்ப்பணிக்கின்றோம். காலையில் தொடங்கின மகிழ்ச்சி இரவு வரையிலும் ஆண்டவரே தொடர்ந்து வருகின்ற காலங்களில் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் மீட்பர் பாதமனது கெஞ்சி கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறப்பதே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் உதவியும் ஒத்தாசையும் நம் ஒவ்வொருவரையும் இந்த நாள் முழுவதிலும் வழிநடத்தி பாதுகாத்து பராமரித்துக் கொள்வதாக, ஆமென்.